ஒரு அழகான கிராமத்தில் ஒரு திருடன் இருந்தான். அவன் இரவு நேரங்களில் மற்ற விவசாயிகளின் தோட்டங்களில் மெதுவாக சென்று தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வாழைப்பழம் போன்ற காய்கறி பழங்களை திருடி எடுத்துக்கொண்டு சந்தையில் விற்று தனது வாழ்க்கையை நடத்தினான். ஆனால் அவன் முழுமையாக கெட்ட மனிதனல்ல. அவனுக்கு தேவையான அளவு பணத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மீதமுள்ள காய்கறி பழங்களை கிராமத்திலிருந்த ஏழை மக்களுக்கு கொடுத்து உதவுவான். இந்த விஷயத்தை அந்த கிராமத்திற்கு அருகிலிருந்த காட்டில் வாழ்ந்த ஒரு பேரி குவீன் கவனித்துக் கொண்டிருந்தாள். அவள் மனிதர்களின் மனதை அறிந்து நல்லவர்களுக்கு உதவி செய்யும் அதிசய சக்தி கொண்டவள். ஒருநாள் இரவு திருடன் வழக்கம் போல் ஒரு தோட்டத்தில் காய்கறி திருடிக் கொண்டிருந்தபோது திடீரென்று ஒரு பிரகாசமான ஒளி தோன்றியது. அந்த ஒளியிலிருந்து ஒரு அழகான பெண் தோன்றினாள். அவள்தான் அந்த ஃபேரி குவீன். திருடன் அதிர்ச்சியடைந்து பயந்து நின்றான். ஃபேரி குவீன் அவனை பார்த்து மெதுவாக பேசினாள். "நீ நல்ல மனசுக்காரன், ஏழைகளுக்கு உதவுகிறாய், ஆனால் திருடுவது தவறு. நீ உன் உழைப்பில் வாழ வேண்டும்" என்று சொல்லி அவனிடம் ஒரு சிறிய பையை கொடுத்தாள். அந்த பையில் சில அதிசய விதைகள் இருந்தன. "இந்த விதைகளை உன் வீட்டருகில் இருக்கும் சிறிய நிலத்தில் நட்டு தினமும் நீர் ஊற்று. அவை உன் வாழ்க்கையை மாற்றிவிடும்" என்று சொல்லி ஃபேரி குவீன் மறைந்தாள். திருடன் வீட்டிற்கு சென்று தனது சிறிய நிலத்தை சுத்தம் செய்து அந்த விதைகளை நட்டான். தினமும் காலை மாலை நீர் ஊற்றி அவற்றை கவனமாக வளர்த்தான். சில நாட்களில் அந்த விதைகள் முளைத்து சிறிய செடிகளாக வளர்ந்தன. இன்னும் சில வாரங்களில் அந்த செடிகள் பெரிய மரங்களாக மாறி நிறைய காய்கறி மற்றும் பழங்களை கொடுக்க ஆரம்பித்தன. அந்த தோட்டம் மிகவும் அழகாகவும் வளமாகவும் மாறியது. அவன் அந்த காய்கறி பழங்களை சந்தையில் விற்று நல்ல வருமானம் பெற ஆரம்பித்தான். இனி அவன் திருட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் நேர்மையாக உழைத்து வாழ்ந்தான். மேலும் முன்பை போலவே ஏழை மக்களுக்கு இலவசமாக காய்கறி பழங்களை கொடுத்து உதவி செய்தான். அவன் செய்த நல்ல செயல்களை பார்த்து கிராம மக்கள் அவனை மதித்து பாராட்டினர்.